ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வீட்டிலேயே வந்து ரோஸ் வாட்டர் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஏதாவது ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி வீட்டில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த கலர் இல்லைன்னா இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 மட்டும் இருந்தாலே போதும். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து வாங்கிட்டு அதோட பெட்டல்ஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது சின்ன பாத்திரமாக இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து அகலமாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கணும். அதாவது நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு பவுல் வந்து வைக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது ரெடி பண்ணி நம்ம வந்து சென்டரில் வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டாண்டை சுற்றி வந்து நம்ம உள்ளே வந்து பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து உள்ளே வந்து சைடில் வந்து போட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் போடாமல் சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்டாண்டை சுற்றி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பவுல் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து சென்டரில் அளவான ஒரு சைஸில் ஒரு பவுல் வந்து உள்ளே வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி வந்து பாத்திரம் வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ பன்னீர் இருக்க பாத்திரத்தில் மட்டும் நம்ம அளவாக ஒரு 5லேருந்து 6 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பெட்டல்ஸ் இருக்க பாத்திரத்தில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்காக அளவாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு லிட் வச்சு நம்ம மூட போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி லிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வைக்காமல் தலைகளாக திருப்பி ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஹோல்ஸை வந்து நம்ம வந்து அடைச்சிக்கணும். அதாவது இதில் வந்து ஆவி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது சப்பாத்தி மாவு இந்த மாதிரி வந்து இதில் வச்சு நம்ம லைட்டாக வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அதாவது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வர தான் உங்களுக்கு இதில் வர ஆவி வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்க பவுலில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்காக வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் உங்கள் வீட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த லிட்டில் வந்து சென்டரில் கூட வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இல்லாதனால நான் வைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மேலே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு நல்லாவே ஃபில்டர் ஆகி வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து அந்த பவுலில் வந்து தண்ணி வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சென்டரில் வச்ச பவுலில் வந்து தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அகலமான பாத்திரத்தில் இருக்க ரோஸ் பெட்டல்ஸ் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த தண்ணி நம்ம வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அதிக நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சென்டர் பவுலில் வந்து ஃபில்டரான தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ப்யூர் வாட்டராக நம்ம ரோஸ் வாட்டராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு அதை நம்ம ஏதாவது பவுலில் இல்லைனா எதுலையாவது நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்பப்போ தேவைப்படுற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து நம்ம வீட்டில் இருக்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே வந்து நேச்சுரலாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொதிக்க வச்ச தண்ணியும் வந்து வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து உங்களுக்கு அதிக நாள் வந்து வராது. ஸோ வந்து ஒரு 1 வீக் இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் அதாவது ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறப்போ அதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபேஸ்க்கு போடும்போது நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட், அதுவும் இல்லாமல் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீட்லேயே வந்து நேச்சுரலாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.